இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆல் அபவுட் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்னாலே வந்து ஒரு 3 சைடட் ஃபிகர்ஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து ஒரு 3 சைடட் ஃபிகரு. இதில் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ வேர்டிசஸ்னாலே வந்து இந்த பாயிண்ட்டு 2 சைட்ஸு எங்கே மீட் ஆகுது அந்த பாயிண்ட்டு தான் வந்து வேர்டிசஸ்ஸு. நம்பர் ஆஃப் வேர்டிசஸ்ஸு 3. நம்பர் ஆஃப் சைட்ஸுனா இந்த இது 2 வேர்டிசஸ்க்கு இடையில இருக்கிற லைனு தான் சைட்ஸு. அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 3. வேர்டிசஸ் வந்து பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. சைட்ஸ் வந்து ஏ, பி, பி, சி, சி, ஏ. இப்போ sum of all interior angles of a triangle is equal to 180 degree. இப்போ sum of all angles of a triangle, எந்த triangle எடுத்தாலும் sum of all angles வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். PQR ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் R. இது என்ன வேல்யூவாக இருந்தாலும் ஆட் பண்ணானா இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 180 டிகிரிக்கு ஜாஸ்தி இல்லாட்டி கம்மியாக இருந்தானா அது ட்ரையாங்கிள் இல்லை. அதனால் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் ஏசிபி தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஏசிபி கண்டுபிடிக்கணும்னா ரூல் வந்து சம் ஆஃப் ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். ஆங்கிள்ஸ் இப்போ ஆங்கிள் ஏசிபி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஏயும் ஆங்கிள் பியும். அப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி த வேல்யூ. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள்ஸு. ட்ரையாங்கிள்ஸில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வெறும் 3 மட்டும் பார்க்க போகிறோம். பெரிமீட்டர், பின்ன ஏரியா, பின்ன பைத்தாகரஸ் தியரம். இப்போ perimeter is equal to sum of A plus B plus C. Area is equal to 1/2 base into height. பின்ன பைத்தாகரஸ் தியரம். இதில் ஏபிசியில் வந்து ஏ ஒரு சைடு, பி ஒரு சைடு, ஒரு சி ஒரு சைடு. அப்போது இந்த ட்ரையாங்கிள் இருந்தானா ஏ, பி, சி
AC plus BC plus AB is equal to perimeter. பின்ன ஏரியா வந்து equal to 1/2 into base into height. இப்போ பைத்தாகரஸ் தியரம் எப்படின்னா, பைத்தாகரஸ் தியரம் ஒரு ரைட் ஆங்கிள்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இது A, இது B, இது C, இது பேஸு, இது ஹைட்டில் பர்பெண்டிகுலர் இது வந்து ஹைப்போட்டன்யூஸ். அதில் வந்து a square plus b square equals c square. அதில் வந்து a square வந்து பர்பெண்டிகுலரோட லெங்க்த்து ஓட ஸ்கொயரு, b ஸ்கொயர் வந்து பேஸோட ஸ்கொயரு, ரெண்டு ஆட் பண்ணான்னா ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இதுதான் மூணு ஃபார்முலா ட்ரையாங்கிள் இதில் ரிலேட் ஆனது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் பிட்வீன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸு. இப்போ if all angles of a triangle are equal, then all sides of the triangle are equal and vice versa. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் A B C, இதில் வந்து A angle A is equal to angle B is equal to angle C. அப்படி இருந்தானா angle இல்லை side AB is equal to side BC is equal to side CA. அப்படி நான் சொல்கிறது வந்து if all angles are equal then all sides are equal. இப்போ அடுத்தது வந்து if all sides of a triangle are different, then all angles are also different in such a way that the greater side has greater angle opposite to it and vice versa. இப்போ AC தான் இதில் இது லாங்கஸ்ட் லைனுனா கிரேட்டஸ்ட் சைடு இது வந்து ஏசி. அப்போது இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஆங்கிள் பி தான் லார்ஜர் கிரேட்டர் ஆங்கிள், அதுதான் இது அண்ட் வைஸ் வர்ஸா. அப்போது ஆங்கிள் பி கிரேட்டராக இருந்தானா ஆங்கிள் ஏசி தான் இதாக இருக்கும் கிரேட்டஸ்ட் சைடு. இப்போது if two sides are equal, then if two sides of a triangle are equal, then opposite angles are equal and vice versa. இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கிற ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி வந்து 90 degrees. இப்போது இதில் வந்து ஆங்கிள் ஏயும் ஈக்குவலு இல்லை லைன் ஏபியும் ஈக்குவல், லைன் பிசியும் ஈக்குவலு. அப்போது இந்த ரெண்டு லைன் செக்மெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆங்கிள் பிஏசியும் ஆங்கிள் பிசிஏயும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இஃப் பிஏ and BC are
equal then angle A is equal to angle C. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸில் சிலது மட்டும் தான் எடுக்க போகிறேன். அதில் இம்பார்ட்டண்ட்டானது இப்போ சொல்ல போகிறேன். மீடியன்ஸ். The median of a triangle corresponding to any sides is the line joining the midpoint of that side with the opposite vertex. இப்போ நான் எழுதியிருக்கிறது கொஞ்சம் வித்தியாசம். Medians of any side is the line that joins the midpoint of that side and the opposite vertex. இப்போ ஏயும் சியோட மீடியன் வந்து இதோட மிட் பாயிண்ட், ஏயும் சியோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் வேர்டெக்ஸுக்கு ஜாயின் பண்ணுற லைனு. இப்போ இந்த பாயிண்ட்டு நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அப்போது மீடியன்னா மீடியன் corresponding to side corresponding to side AC is equal to BT. ஓகே, இப்போ என்னென்னா ஏயும் சியோட மிட் பாயிண்டில் இந்த பியும் டியும் இப்போ joins the midpoint of that side and that side வந்து AC. இப்போ and the opposite vertex வந்து B. இப்போ a triangle always has 3 medians. எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதுக்கு 3 மீடியன்ஸ் இருக்கும். எதுக்குன்னா 3 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது 3 சைட்ஸோட மிட் பாயிண்ட்டும் ஆப்போசிட் வேர்டெக்ஸும் ஜாயின் பண்ணும். இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு எடுத்து பார்க்கலாம். இந்த சைடோட ஆப்போசிட் வேர்டெக்ஸ் வந்து சிஏ. அப்போது இப்படி ஒன்று. பின்ன இப்போ பிசி எடுக்கலாம். பிசி எடுத்துட்டு இப்படி வேர்டெக்ஸ் வரைஞ்சு இப்போ இந்த மூணு லைனும் ஒரே பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டு தான் சென்டர். இந்த பாயிண்ட் வந்து சென்டராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் centroid of triangle ABC is O. இப்போ இந்த பாயிண்ட் பேர் தான் சென்ட்ராய்டு. இப்போ ஆல்டிடியூட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்டிடியூட் வந்து the length of the perpendicular drawn from the opposite vertex corresponding to a side. Okay, இது நான் ஓகே. இப்போ ஆல்டிடியூட்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு drawn from a vertex to the opposite side. இப்போ இந்த இதுக்கும் ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மீடியனுக்கு எப்பளும் இது இருக்காது, 90 டிகிரி இருக்காது. 90 டிகிரி சிலப்போ இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் இருக்காது.
ஓகே, இது ஆல்டிடியூடில் என்னென்னா எப்பளும் 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த பிசியில் அந்த ஆல்டிடியூட் வரைஞ்சானா, இப்போ பிசியில் இந்த ஆல்டிடியூட் வரைஞ்சானா இப்படி வரையணும். இப்படி வரைஞ்சிட்டு இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இப்படி வரைஞ்சிட்டு a triangle always has 3 altitudes. அப்போ Cல இருந்து ஒரு ஆல்டிடியூட் வரையலாம். Cல இருந்து ஒரு ஆல்டிடியூடு இப்படி வரும். ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட் வரையலாம், இப்படி வரும். பிலேருந்து ஒரு ஆல்டிடியூட் வரையலாம், இப்படி வரும், இப்படி வரும். இப்போ இதில் ரைட் ஆங்கிள்னு மார்க் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குதுண்ணே. இந்த மீட்டிங் பாயிண்ட்டு மீடியன்ஸோட மீட்டிங் பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு. இப்போ ஆல்டிடியூட்ஸோட இது மீட்டிங் பாயிண்ட் வந்து ஆர்த்தோ சென்டர். இப்போ ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து when medians cross each other, 3 மீடியம் க்ராஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் பேர் சென்ட்ராய்டு. ஆல்டிடியூடு க்ராஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட் பேர் ஆர்த்தோ சென்ட்ரு. இப்போ மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்டிடியூடு எப்பளும் 90 டிகிரிஸு, மீடியனு எப்பளும் 90 டிகிரிஸ் இல்லை. இதுதான் ஆல்டிடியூடுக்கும் மீடியன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. மீடியன்ஸ் வந்து அந்த லைன் இருக்குது தானே, லைன் ஏ. இப்போ மீடியன் எடுக்கலாம். இப்போ இந்த மீடியனு ஏபியோட மீடியன் வந்து சிலேருந்து இப்படி வருது. இப்படி வரும்போது இப்போ இந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கலாம். ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி. இப்போ இந்த ரெண்டு இப்போ இந்த லைன் இருக்குதானே, இந்த பெரிய லைனு ரெண்டாக பிரிச்சிருச்சு, ஈக்குவலாக பிரிச்சிருச்சு. ஆர்த்தோ இது ஆல்டிடியூடு வந்து சரியாக பிரிக்கல. இப்போது இது பிசியோட ஆல்டிடியூட் எடுத்தானா இது டின்னு வச்சுக்கலாம். பிடி இஸ் நாட் ஈக்குவல் டு டிசி. இதுதான் மீடியனுக்கும் ஆல்டிடியூடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்தது corollaries. If one side of a triangle is produced, exterior angle is greater than both interior opposite angles. அப்போது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏயை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபார்ம் ஆகிற exterior angle is greater than both interior angles, greater than both B and C. இப்போ ரெண்டாவது, a triangle cannot have more than one right angle. இப்போ ஒரு right angle triangle வரைகிறோம். BCA. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேக்ஸிமம் ஒன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். பாக்கி இருக்கிற ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள்ஸு, லெஸ் தென் 90 டிகிரி.
90 டிகிரி. மேக்ஸிமம் ஒரு ஆங்கிளுக்கு தான் 90 டிகிரியாக இருக்க முடியும். இப்போ மூணாவது வந்து a triangle cannot have more than one obtuse angle. இப்போ நான் இங்கே ஒரு obtuse angle வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த obtuse angle வரைஞ்சானா இந்த ரெண்டு ஆங்கிள் obtuse இல்லை. மேக்ஸிமம் ஒரு obtuse angle தான் வரைய முடியும் ஒரு ட்ரையாங்கிளில். In a right angle triangle, the sum of other two angles, acute angles, is equal to 90 degree. In a right angle triangle, the sum of other two angles is equal to 90 degree. Okay. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு வந்து 60 டிகிரி. 60 டிகிரி. இப்போ இது நேம் வைக்கலாம். ABC. Angle C is equal to 60 degree. Angle B is equal to 30 degree. இப்போ இந்த கொரோலரியை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இந்த இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆங்கிள் A is equal to angle B plus angle C. அப்போ angle A 90 degree is equal to 60 degree plus 30 degree. இதை நீங்கள் ராங்காக ப்ரூவ் பண்ண முடியாது. எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதர் டூ ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணான்னா 90 டிகிரி வரும். 30 + 60 வந்து இப்போது 30 + 60 வந்து 0, 6 + 3 9, 90 degree. In every triangle at least two angles are acute. இப்போ நான் ஆங்கிள் வரைகிறேன். ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் அட்லீஸ்ட் 2 angles are acute. இப்போ நான் இதில் வந்து ABC இதில் வந்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் வந்து அக்யூட்டு. என்ன ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதில் 6th one, if two angles of a triangle are equal to two angles of any other triangle, then each to each, then the third angles of both triangle are also equal. இப்போ நான் 2 triangles வரைகிறேன். இது triangle A, இது triangle B. இது வந்து MNO, இது PQR வச்சுருக்கேன். அப்போது இதில் ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூ வந்து ஈக்குவல். ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூ. அப்போது ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. சிமிலர்லி இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளில் ஆங்கிள் எம் ஆங்கிள் என் ஈக்குவல். ஆங்கிள் என் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் என். அப்படி இருந்தானா the third angle of both triangle are equal. அப்போ angle R is equal to angle O. அது வந்து இது ஈக்குவலாக இருந்தாங்க.
angle P is equal to angle Q is equal to angle M is equal to angle N. அப்படி இருந்தால் மட்டும் angle R is equal to angle O. அதான் நான் சொல்ல வர்றது வந்து 2 angles ஒரு ட்ரையாங்கிளோடது ஈக்குவல். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளில் 2 angles வந்து ஈக்குவல். அப்போது இந்த 2 angles போத் ட்ரையாங்கிள்ஸில் ஈக்குவலாக இருந்தானா மூணாவது ஆங்கிள் வந்து அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லேயும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ அடுத்த பார்ட் இந்த வீடியோடதில் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி பேச போகிறேன்.